வெல்கம் டு ஆப்டெக் சாஃப்ட்வேர். அப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆப்டெக்கில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் டேலிக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் நார்மலாக டேலிக்கு மாற்றுறது அக்கௌண்ட்ஸ் மட்டும் நமக்கு கன்வெர்ட் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வித் இன்வென்ட்ரியோட ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு வித் இன்வென்ட்ரி ஸ்டாக்கோட எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி வித் இன்வென்ட்ரியோடு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆப்டெக்கில் நியூ வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டேலியில் பார்த்தீங்கன்னா டிடிஎல் டூல் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். டிடிஎல் டூல் இன்ஸ்டால் பண்ண மட்டும் தான் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபைலை நம்ம அங்கே இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த டிடிஎல் டூல் உங்களுக்கு நீங்கள் எங்கள் ஆஃபீஸை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு பை பண்ணி இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு யாராருக்கு டிடிஎல் டூல் வேணுமோ நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை பண்ணி இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வித் ஐட்டம் ஸ்டாக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் இது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இன்வென்ட்ரியோட. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்டெக்கில் நம்ம ஜென்ரல் நான் ஒரு கம்பெனி டெஸ்ட் கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரிஸ் ஒன் டேக்கு என்ட்ரிஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ 1/4/2023 பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு சேல்ஸ் பற்றி எல்லாமே நம்ம என்ட்ரிஸ் சாம்பிள்ஸ் என்ட்ரிஸ் போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சேல்ஸ் பில்லு. ஸோ ஐட்டம்ஸ் ப்ராடக்ட் நேம் இந்த மாதிரி தான் டேக்ஸ் வைஸாக ப்ராடக்ட் நேம் ஜென்ரலாக டம்மியாக ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி உள்ளே இம்போர்ட் பண்ணதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் டு டேலி. ஸோ உங்கள் ரைட் சைடில் ட்ரான்ஸ்போர்ட் டு டேலின்னு உங்களுக்கு இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் வெர்ஷனில். ஸோ இப்போ ட்ரான்ஸ்போர்ட் டேலி போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டூ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டேலி ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கணும். டேலி ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷனில் தான் இருக்கும். ஓல்டு வெர்ஷனில் டேலி ஜிஎஸ்டி இருக்காது. ஸோ கரண்ட் வெர்ஷனில் டேலி ஜிஎஸ்டி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 4 ஆப்ஷன்ஸுமே நம்ம டிக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஐட்டமோடு இம்போர்ட் பண்ணனால ஆல் லெஜர்ஸ் அண்ட் குரூப்ஸு வித் ஐட்டம் டீட்டெயில்ஸு அப்டேட் ஓப்பனிங் பேலன்ஸு அப்டேட் ஆல் லெஜர் எல்லாமே டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு இந்த வவுச்சர் டைப்ஸ் எப்படின்னா பர்டிகுலராக இப்போ நம்ம ஆப்டெக்கில் எல்லாமே என்ட்ரி பண்ணியிருப்போம். பர்டிகுலர் இந்த சேல்ஸ் மட்டும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி டேலியில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், இல்லை பர்ச்சேஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் பாக் கொடுத்தீங்கன்னா வவுச்சர் லிஸ்ட் வரும். ஸோ என்ன வவுச்சர் சீரிஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வவுச்சர் சீரிஸ் எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. வவுச்சர் டைப்பை செலக்ட் பண்ண தேவையில்லை, சீரிஸும் செலக்ட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக ஃப்ரம் டு டேட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாமே சாம்பிளுக்கு என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். அதனால் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஒன் டேக்கு. ஸோ வவுச்சர்ஸ் ஃப்ரம் டேட்டில் நம்ம 1/4/2023 ஏன்னா இந்த டேட்டில் தான் நான் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 டேட்டும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இது வீக்லி மந்த்லி உங்களுக்கு எந்த டேட்லேருந்து ஃப்ரம் டு டேட் வேணுமோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மந்த்லி எடுக்கணும் எடுத்துக்கலாம், எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒன் டேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி டேட் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சாஃப்ட்வேரை மேலே ஒன்று சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா மினிமைஸ் ஆகிடும். இப்போ மினிமைஸ் ஆச்சுன்னா கீழே நோட் பேட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நோட் பேட் தான் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆன டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஐ கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா திஸ் பிசி அப்படிங்கிற இதில் திஸ் பிசியில் லோக்கல் டிஸ்க் சி. ஓகேங்களா? லோக்கல் டிஸ்க் சியில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். எக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபோல்டருக்குள்ளே ஜென்ரேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் இந்த டைமில் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 13/10/2023 5:29 PM. ஓகேங்களா? 4 ஃபைல் ஜென்ரேட் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகிற ஃபைல் 4 ஃபைலில் எரர் அப்படின்னு டைப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். எரர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? 2 மிச்சம் 2 எஸ்டிஎஃப் ஃபைல்னு இருக்கும், 2 எரர் இருக்கும். இந்த எரர் ஃபைல் நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடுங்க. எரர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. எரர் 0 தான் இருக்குது, டெலிட் பண்ணிடுங்க. 2 ஃபைலுமே எரர் 0 தான் இருக்குது, டெலிட் பண்ணிடுங்க. இப்போது டேலி இன்வென்ட்ரி மாஸ்டர், டேலி இன்வென்ட்ரி நீங்கள் 2 ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்வென்ட்ரி மாஸ்டருங்கிறது நம்ம ப்ராடக்ட்டு லெஜர்ஸ் நேம் பார்ட்டி டீட்டெயில்ஸ் ரெண்டுமே வரதான் டேலி இன்வென்ட்ரி மாஸ்டருங்கிற ஃபைலு. டேலி இன்வென்ட்ரிங்கிறது நீங்கள் போட்ட பில்ஸ், சேல்ஸ் பில், பர்ச்சேஸ் பில், ட்ரான்சாக்ஷன் எல்லாம் பில்ஸ் என்ட்ரி தான் டேலி இன்வென்ட்ரி. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்டர் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பில் இம்போர்ட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் டேரெக்டாக நோட் பேட்லேருந்து இம்போர்ட் பண்ண முடியாது. அதை நம்ம எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க.